கடைசி வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றின அனைத்தும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பாண்ட்ஸை பற்றி பேச போகிறோம். பாண்ட்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி கிடையாது. பாண்ட் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படின்றது நமக்கு முன்கூட்டியே தெரியும். ஷேர் மார்க்கெட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்கும். சம்டைம்ஸ் ஏறும், சம்டைம்ஸ் இறங்கும். ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே அந்த மாதிரி தான் இல்லையா? பட் பாண்ட்ஸ் அப்படி கிடையாது. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ அதனால் பேசிக்காக இன்வெஸ்டர் வந்து இந்த பாண்ட் மார்க்கெட்டை வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு. ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றதுனால ஈஸியாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே இதை பயங்கரமாக சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் பாண்ட்ஸ்னால் என்ன, அது என்னென்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, அதோட ரிஸ்க் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, எங்கே வாங்கலாம், எங்கே விற்கலாம், எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் இன்சைட்ஸ்க்கு பாலு ஃபினான்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேர்ந்து நீங்களும் ஷேர் மார்க்கெட் கற்றுக்கோங்க. ஸோ இப்போ பாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, அஸ் எ இன்வெஸ்டராக இப்போ நீங்களும் நம்ம முதலீடு பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியோ ஒரு கவர்மெண்ட்டோ யாரோ ஒரு பாண்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம காசை கடன் கொடுக்குறோம் வட்டிக்கு. இதுக்கு பேர் தான் பாண்டு. சரிங்களா? ஒரு பாண்டை வாங்கும்போது அந்த கம்பெனி அதுக்கு ஒரு கூப்பன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் மெச்சூரிட்டி பீரியடும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி வந்து நான் 1 லட்ச ரூபா பாண்டு விற்கிறேன். இந்த 1 லட்ச ரூபா பாண்டுக்கு 10% வட்டி பர் ஆனம் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வட்டியை வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த 10% ஓகேவாக இருக்குது 5 வருஷத்துக்கு அண்ட் ஃபேஸ் வேல்யூ 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பாண்டை வாங்குறீங்க. இப்போ இதில் ஃபேஸ் வேல்யூனா என்னென்னா, அந்த 1 லட்ச ரூபா இருக்குது இல்லையா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றது ஃபேஸ் வேல்யூ. கூப்பன் ரேட்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது கூப்பன் ரேட். மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னா இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்றது 5 வருஷத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 வருஷத்துக்கு கொடுக்குற வட்டிக்கு பேர் தான் கூப்பன் ரேட். அண்ட் நீங்கள் இந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்கினவங்க கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு கம்பெனிஸோ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்களா, அந்த 1 லட்ச ரூபாய் திரும்ப உங்களுக்கே கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் பேசிக்காக பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இமீடியட் கேஷ் வேணும். இப்போ ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குன்னா டக்குன்னு ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டிடுவாங்க, அதை செயல்படுத்தணும், அதுக்கு ஒரு பல்காக ஒரு காசு வேணும் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த பாண்ட் மார்க்கெட் கிரியேட் ஆகுது, அப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பாண்ட்ஸ், அதாவது பாண்ட்ஸில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட்ஸ் இருக்குது. அதாவது அது வந்து கவர்மெண்ட் எய்டட் கம்பெனிஸ் ஆர் பப்ளிக் கம்பெனிஸ் வந்து இந்த பாண்டு இஷ்யூ பண்ணுவாங்க. பொதுவாக இந்த பாண்ட்ஸ்லாம் வந்து கூப்பன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த பாண்ட்ஸ் எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய பரம்பரை சொத்து இருக்குது, அது ஒரு 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும் இல்லையா? ஸோ இப்போ அந்த 5 கோடி ரூபாயை எடுத்து கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா ரிட்டர்ன் அதை ரிடம் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் போய்டும். ஸோ இந்த டேக்ஸ் ரிடம்ஷனுக்காக இந்த பாண்ட்ஸை வாங்குவாங்க, கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இந்த கார்ப்பரேட் பாண்ட் யூஸ்வலாக எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பாண்ட்ஸ். இதில் இருக்கிற விஷயமே இந்த கிரெடிட் ரிஸ்க்கு ஃபர்தராக பேசுகிறேன். பட் இந்த கார்ப்பரேட் பாண்டை பொறுத்தளவு அதை பார்த்து தான் நம்ம வாங்கணும். பட் அதை பார்த்துட்டு ஒரு நல்ல பாண்டு வந்துச்சு அப்படின்னா எஃப்டியை விட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட இதில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் மூணாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ இந்த மாதிரி பாண்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த பாண்டு வந்து ரொம்ப நார்மலாக பேங்க்கில் கொடுக்குற எஃப்டியை விட கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் இந்த பாண்ட்ஸுக்கு கிடைக்கும். பட் இந்த பாண்டு வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த பாண்ட்லாம் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்து இன்ஃப்ளேஷன் லிங்க்டு பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் லிங்க்டு பாண்ட்ஸு அப்படின்னா இது வந்து அதோடைய ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் வந்து இன்ஃப்ளேஷனோட லிங்காக இருக்கும். ஒருவேளை இன்ஃப்ளேஷன் ஏறிச்சு அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுமே ஏறும், இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சுன்னா இதுவுமே கம்மியாகும். ஸோ இன்ஃப்ளேஷன் லிங்க்டாக இருக்கும். ஸோ இந்த பாண்ட்ஸ் எதுக்காகனா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக இந்த பாண்ட்ஸ் பொதுவாக இதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன் லிங்க்டு பாண்ட்ஸ், 4th பாண்ட். ஸோ 5th பாண்ட் என்ன அப்படின்னா கன்வெர்டபிள் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் பாண்ட்ஸ் வாங்குறீங்கன்னா அதை நம்ம ஷேர்ஸாக மாற்றிக்க முடியும், கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பாண்ட்ஸ்லேருந்து நம்ம ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து கன்வெர்டபிள் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் 6th ஒன் சாவரின் கோல்டு பாண்ட்னு சொல்லுவாங்க. இந்த சாவரின் கோல்டு பாண்ட் எதுக்குன்னா கோல்டுக்கு எகெயின்ஸ்டாக கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க.
இந்த பாண்டு வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் கோல்டு ஏறும் பொழுது இந்த பாண்டுடைய ரேட்டுமே ஏறும். அண்ட் இப்போ இந்த யூனியன் பட்ஜெட்டில் SGP அதாவது சாவரின் கோல்டு பாண்டில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு பெரிய முழு வீடியோவே பேசலாம், அதை ஃபியூச்சரில் பேசுகிறேன். பட் இந்த சாவரின் கோல்டு பாண்ட் எதுக்குன்னா கோல்டு ரேட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு பாண்ட்ஸ் தான் இந்த சாவரின் கோல்டு பாண்ட். அண்ட் 7ஆவதாக RBI பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த RBI பாண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பேங்க்ஸோ இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸில் போய் நீங்கள் வாங்கலாம். அண்ட் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 6 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் தான் அது கொடுப்பாங்க. அது ஒரு சிக்கலாக இருக்குது. அண்ட் இது பொதுவாக கம்பேரிட்டிவ்லி கார்ப்பரேட் பாண்ட்ஸ் மற்ற பாண்ட்ஸை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மொத்தம் 7 வகையான பாண்ட்ஸ் இருக்குது. இது என்னென்ன பாண்ட்ஸு, அதோடைய ரிஸ்க்கை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பாண்ட் வேணும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி பாண்டில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்றத பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா உங்களுடைய பாண்டோடைய வேல்யூ கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை 6% கொடுத்தாங்க அப்படின்னா எஃப்டியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும், அடுத்து வரப்போகிற பாண்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். ஆனால் நம்ம ஆல்ரெடியே ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு பாண்ட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதோடைய வேல்யூ கம்மியாகும் இல்லையா? ஸோ அதனால் பொதுவாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனா பாண்டோட வேல்யூ கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா பாண்டோட வேல்யூ அதிகமாகும். இது ஒரு அஃபெக்டிங் ஃபேக்டரு. ரெண்டாவது வந்து கிரெடிட் குவாலிட்டி. நீங்கள் வாங்கியிருக்க கம்பெனி, இப்போ ஒருவேளை கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோடைய கிரெடிட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி வந்து ஒழுங்காக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பே பண்ணலை அப்படின்னாலும் சிக்கல் தான். ஒருவேளை அந்த கம்பெனி திவால் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு வராமல் கூட போகலாம். ஸோ ஒரு கம்பெனியோடைய கிரெடிட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். கிரெடிட் குவாலிட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் 20% கிடைக்குது 15% கிடைக்குதுன்னு போய் வாங்கக்கூடாது. கம்பெனியோடைய குவாலிட்டி பார்த்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற ஒரு பாண்டை பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். மெச்சூரிட்டி பீரியடுமே வந்து நம்மளுடைய பாண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பாண்ட்ஸ் வாங்கியிருந்தாலுமே பிரச்சனை தான். ஏன்னா லாங் டேர்முக்கு ஒரு கம்பெனியை நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ப்ரிடிக்ட் பண்ணிட்டா ஓகே தான். பட் லாங் டேர்மில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அங்கே என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப லாங் டேர்முக்கும் நம்ம பாண்ட்ஸ் வாங்கக்கூடாது. ஒரு 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் என்னுடைய நாலேஜ் படி, இல்லைனா அதிகபட்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, நல்ல கம்பெனியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்னா ஒரு 5 இயர்ஸ் போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு மேலே போனாலும் ஒரு சில அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்கணும். அது எப்படி இருக்குது, கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்து தான் இது பண்ணணும். அண்ட் அந்த கம்பெனி கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்காங்களா, இல்லை மேலும் மேலும் அந்த கம்பெனி நிறைய கடன் வாங்கிட்டே இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் பாண்டு வாங்கணும். அடுத்த அஃபெக்டிங் ஃபேக்டர் வந்து எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் கூட நம்மளுடைய பாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒருவேளை ஜிடிபி க்ரோ ஆனாலும் சரி, வேலைவாய்ப்பு அதிகமானாலும் சரி, நம்மளுடைய பாண்ட்ஸோடைய ஃபேஸ் வேல்யூ அதோடைய பாண்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம பாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணோம். என்னென்ன அப்படின்னா கிரெடிட் குவாலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் அண்ட் அவர் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் கம்பெனி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ். அண்ட் பாண்டோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இதோடைய ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ். நமக்கு 10%னா ஷுவராக 10% வந்துடும். நமக்குடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பக்கவாக அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு பெனிஃபிட். அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கையில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா பயப்பட வேண்டியதே இல்லை. ஷுவராக உங்களுக்கான ரிட்டர்ன்ஸு ப்ளஸ் உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ கரெக்டாக வந்துடும். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறீங்களா ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் ஒன் ஆஃப் த பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். மெயினாக ஒரு 2 டேஞ்சரை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அது என்னென்னா வட்டியோடைய டேஞ்சர் அண்ட் கிரெடிட் டேஞ்சர். இது ரெண்டையும் நீங்கள் ஷுவராக பார்த்துட்டீங்க, நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் பாண்டு வாங்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து அதிகம் ஆச்சுன்னா நம்மளுடைய பாண்டோடைய வேல்யூ கம்மியாகும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கம்பெனியோடைய கிரெடிட்டு, அந்த கம்பெனி மோசமான கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த பாண்டை வாங்கக்கூடாது. ஏன்னா இப்போ கிரெடிட் ஸ்கோர் இருக்குது கம்பெனிக்கு. AAA பாண்டு, AA பாண்டு, A பாண்டு, B பாண்ட், BB, BBB அப்படின்னு கிரெடிட் ஸ்கோர்ஸுமே இருக்குது. ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோர் பார்த்து நீங்கள் பாண்டு வாங்குறது அவசியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் பாண்ட்ஸை பற்றின நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன, ரிஸ்க்குனா என்ன, பேசிக்காக ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அதையும் ஒன்ஸ் போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். புரிஞ்சு நீங்கள் சரியான முதலீடு செஞ்சு உங்களுடைய பணத்தை பெருக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி.